வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எடுத்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியை கொஞ்சம் கூட கிராப் பண்ணாமல் மல்டிபிள் பீசஸாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான். இந்த ப்ராசஸை நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம், பட் மொபைலில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிராப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் ஃபோட்டோஷாப்பில் இதை பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ எண்டிங்கில் ஒரு டெம்ப்ளேட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை ரெடிமேடாக ப்ளேஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் எப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு டிஃபால்ட்டான இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்துக்கிறேன். தென் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து பிக்சல்ஸில் செட் பண்ணிக்கணும். அண்ட் விட்த் வந்து 1080, ஹைட்டு 1080. ஸோ 1:1 இருக்கணும். அண்ட் ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்கிறேன். கலர் மோட் RGB வச்சுட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட லேண்ட்ஸ்கேப் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் கம்ப்ளீட் இமேஜை ஒரு போஸ்ட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒன்று மேலே கீழேயும் ஒயிட் பேச்சஸ் ஆர் பிளாக் பேச்சஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா Ctrl+T கொடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைடில் க்ராப் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இதே போஸ்ட் சைஸில் கம்ப்ளீட்டாக ஒரு பார்ட் கூட இந்த இமேஜில் மிஸ் ஆகாமல் எப்படி போஸ்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண சைஸ்லேயே வித்தை வந்து டபுள் ஆக்கணும். Ctrl+Alt+I கொடுத்துட்டு இதில் வித்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் நியூ டாக்குமெண்ட்லேயே அகைன் சொல்கிறேன். ஃபைலில் போய்ட்டு நியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வித்து ஹைட் பார்த்தீங்கன்னா 1080 தான் இருக்குது. ஸோ வித்தில் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டு 2 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு *2 இருக்குது. அண்ட் ஹைட் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம பார்த்த இமேஜுக்கு 260 பிக்சல் வித் இருந்தாலே போதும். பட் பேனோரமா ஷாட் அதுக்கெலாம் வந்து லென்த் ரொம்பவே பெருசாக போகும். அதுக்கெலாம் வந்து *4 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ போய் *2 கொடுத்துட்டு நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இமேஜ் வந்து இதில் செட் பண்ணிடலாம். ஸோ இமேஜை ட்ராக் பண்ணி போட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜை Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி மேலே ட்ராக் பண்ணுறேன். இந்த மாதிரி இமேஜை பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜை கண்டென்ட் அவர் ஸ்கேல் பண்ணணும். ஸோ எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நமக்கு ஹைட் ஆகிருக்கு, விசிபிளாக இல்லை. பிகாஸ் நம்மளோட லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இது வந்து ரேஸ்ட்ரைஸாக மாற்றணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்ட்ரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். இப்போ எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஸ்கேல் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்டிங் பாக்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே ஷிஃப்ட் கண்ட்ரோல் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோஷாப் வந்து சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இமேஜோட பொசிஷன் மாறாமல் ஷ்ரிங்க் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்தளவு ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி சேவ் பண்ணணும். அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது ஃபோட்டோஷாப்பில். ஜஸ்ட்டு வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காலம்ஸ் மட்டும் செக் போட்டுட்டு நம்பர் வந்து 2 கொடுத்துக்கிறேன். பிகாஸ் அங்கே நம்ம *2 தான் கொடுத்தோம். ஸோ 2 தான் ஸ்ப்ளிட் பண்ணோம். *4 கொடுத்தா இங்கே 4 கொடுத்துக்கலாம். ஸோ 4 இந்த மாதிரி காலம் வரும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஒவ்வொரு ஸ்லைஸ் ஆக்கணும். ஸ்லைஸ் டூல் எடுத்துக்கோங்க. கிராப் டூலுக்கு கீழே கிராப் டூலை ஹோல்டு பண்ணிங்கன்னா அதில் கீழே 2ஆவதாக இருக்கும். ஸ்லைஸ் டூல் எடுத்துகிட்டு மேலே வந்து ஸ்லைஸ் ஃப்ரம் கைட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படின்ற 2 ஸ்லைஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கைடை வந்து அனலைஸ் பண்ணி அதுவே வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கும். இப்போ ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் சேவ் ஃபார் வெப் லெகேசின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ரீசெட்டுக்கு கீழே வந்து ஜிஃப் இருக்கும். ஸோ GIF ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு JPEG கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் குவாலிட்டி வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் ஸ்லைசஸில் வந்து ஆல் ஸ்லைசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபார்மேட் வந்து இமேஜஸ் ஒன்லியில் இருக்கணும். அண்ட் இப்போ நான் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இதில் இன்ஸ்டால் லேண்ட்ஸ்கேப்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இமேஜ் எப்படி சேவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணால் இதில் வந்து இமேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது டபுள் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் இன்ஸ்டால் லேண்ட்ஸ்கேப் 1, 2 இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சைட் ப்ரெஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக கட் ஆகிருக்கு. ஃபுல் இமேஜ் நம்மளோட ஃபுல் இமேஜ் அப்படியே இருக்குது. இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மல்டிபிள் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிராப் பண்ணி வச்ச 2 ஃபோட்டோஸை ஆர்டர் வைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வரணும், இது செகண்ட் வரணும். தென் இந்த ப்ளூ ஏரோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு சீம்லெஸ் ட்ரான்சிஷனாக இருக்குது. ஸோ அந்த கட்டான இடமே நமக்கு தெரியல. இதே மாதிரி நீங்கள் 4ஆக கட் பண்ணி கொடுத்தா கூட இந்த கட்டான இடமே தெரியாது. 4 இமேஜுமே சேர்த்து ஒரே இமேஜாக இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பாக வரும். பட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2 இந்த இடத்துல இருக்கும். ஆனால் அது வந்து இமேஜ் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் இமேஜாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டென்ட் அவர் ஸ்கேல் கொடுத்து ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம்.
பட் இதிலே வந்து ஒரு போர்ட்ரேட் இமேஜ் ஒரு மேன் இந்த இடத்துல நிற்கிறான் அப்படின்னா ஸோ அப்போ ஷ்ரிங்க் பண்ணால் அந்த மேனும் ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காது. அந்த மாதிரி சினாரியோவில் எப்படி ரீசைஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு ஷ்ரிங்க் பண்ணணும். நம்ம இந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணுறதே பார்ப்போம். இப்போ இந்த இமேஜை ஹைட் பண்ணிக்கிறேன், பின்னாடி இருக்க இமேஜை. ஸோ இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக எடிட்டில் போய் கண்டென்ட் அவர் கொடுத்து நம்ம ரீசைஸ் பண்ணால் இந்த மேன் இந்த பேர்டு ரெண்டுமே வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணி சேவ் செலெக்ஷன் கொடுக்கணும். உங்கள் இமேஜ் இந்த மாதிரி போர்ட்ரேட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து பென் டூலில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபார் டுட்டோரியல் சேக் வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ செலெக்ஷன்லாம் நமக்கு ப்ராப்பராக இல்லை, பட் நம்ம இந்த கான்செப்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த பேர்டையும் வந்து செலெக்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லெக்கும் செலக்ட் ஆகலை, அதையும் விட்டுருங்க. நீங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது ப்ராப்பராக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. தென் செலக்டில் போயிட்டு சேவ் செலெக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நேம் வந்து மேன் அண்டு பேர்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மீதி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓகே கொடுத்துக்கிட்டேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். அண்ட் எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவர் ஸ்கேல் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ண செலெக்ஷன் இருக்கும் மேன் அண்டு பேர்டுன்னு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி பாட்டமில் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலேருந்து மட்டும் நம்ம ஸ்ட்ரிங் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், கீழேருந்து பண்ணலாம், மேலேருந்து பண்ணலாம். பட் நான் மேலே ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தளவு மூவ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேன் பேர்ட் ரெண்டுமே வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. இந்த லேண்ட்ஸ்கேப் மட்டும் தான் ஸ்ட்ரிங்க் ஆகி அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபைலில் எக்ஸ்போர்ட்டில் சேவ் ஃபார் லெகசி கொடுத்து 2 ஸ்லைஸையுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பெரிய பேனோராமிக் இமேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுத்துட்டு இதில் இப்போ 1080 கொடுத்துட்டு நான் இன்ட்டு ஒரு 4 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட்டில் காலம்ஸில் வந்து 4 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அண்ட் ஸ்லைஸ் டூவில் இப்போ எடுத்துகிட்டு மேலே ஸ்லைஸ் ஃப்ரம் கைட்ஸ் கொடுத்திங்கன்னா நமக்கு 1 2 3 4 4 ஸ்லைஸ் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஸோ இதை அதே மாதிரி மேலே ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கிறேன். தென் கீழே வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேவ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.